I was wondering initially, after 3 weeks, what is that to talk about demonetization? But the manner in which it has been explained and the critical issues that have surfaced has been really phenomenal. So there are, as Dr. Vaidya Subramanian said, there have been a number of questions. We have had trouble in terms of filtering it. And in fact, all the questions are extremely good. But I've just taken a few so that we can examine different areas. The first question is, let me read that. With reference to a statement in your speech, 2/3 of 1,000s do not come back and 1/3 of 500 rupee notes do not come back to RBI. Why has 2,000 rupee denomination now been introduced? It would only help in hoarding. இந்த 1000-500 ரூபா நோட்டு திரும்ப வரதில்லை. அதில் ஒரு 2/3 ஆஃப் தி 1000 ரூபா நோட்டு, 3ல் 1 பங்கு 500 ரூபா நோட்டு திரும்ப வரதில்லைன்னு சொன்ன அப்புறமும் எதுக்காக 2000 ரூபா நோட்டு அப்படின்னு? இந்த 1000-500 ரூபா நோட்டை நாம் திரும்ப பெறும்பொழுது அதுக்கு 500 ரூபா நோட்டு 100 ரூபா நோட்டு கொடுக்குற அளவுக்கு நாம் பிரிண்ட் பண்ண முடியலைங்கிறது தான் உண்மை. அதுக்காக இந்த 2000 ரூபா நோட்டை பிரிண்ட் பண்ணதன் மூலமாக எந்த அளவுக்கு இந்த 1000-500 ரூபா நோட்டை நாம் ரீப்ளேஸ் பண்ண முடியும்னா, குறைஞ்ச நேரத்தில் அதிகம் வேல்யூ உள்ள கரன்சியை பிரிண்ட் பண்ணணுங்கிறதுக்காக தான் இதை பண்ணாங்களே தவிர இது ஒரு இன்டரிம் மெஷர் தான். The next question is, one of the potential sources of black money and its accounting is political donations. Will the present leadership at the center move towards contribution by checks alone and subject itself for scrutiny under RTA Act? There is also another question. இதில் ரொம்ப முக்கியமானது என்னென்னா, இது ரொம்ப நாளாக இந்த நாட்டில் அரசியலில் நாணயம் இருக்கணும், அரசியல் கட்சிகள் ஒழுங்காக இருக்க வேண்டும், இந்த நாட்டில் ஜனநாயகத்தில் ஒரு நல்ல முடிவு ஏற்பட வேண்டும் தேர்தல் மூலமாக நினைக்கிறவங்க எல்லாருமே அரசாங்கமே இந்த எலெக்ஷனுக்கு வேண்டிய பணத்தை அரசியல் கட்சிகளுக்கு கொடுத்து எலெக்ஷனை நடத்தணும் அப்படிங்கிற ஒரு தாட் ரொம்ப நாளாக இருக்குது. ஜெர்மனியில் இந்த மாடல் இருக்குது. ஆனால் நம்ம நாட்டில் அது எந்த அளவுக்கு சுலபமாக இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுங்கிறத நாம் இன்னும் யோஜனையே பண்ணலை. நம்ம நாட்டில் எத்தனையோ பேர் பெரிய அறிஞர்கள் அறிவாளிகள்லாம் இருக்காங்க. நம்ம பிரதம மந்திரி இதை பற்றி பேசியிருக்கார். எப்படி அரசாங்கமே இந்த ஜனநாயகத்துக்காகவும் இந்த நாட்டினுடைய அரசியல் தூய்மைக்காகவும் எப்படி இந்த செலவு அரசாங்கமே ஏற்க முடியும்? ஒரு சின்ன டாக்ஸ், எத்தனையோ ரோட் செஸ் போடுறோம், அது போடுறோம், இது மாதிரி எலெக்ஷன் செஸ் போடலாம். போட்டு எப்படி இந்த பணத்தை பிரித்து கொடுப்பது, எப்படி இந்த அரசியல் கட்சிகளை அவர்களை பாகுபாடு செய்வது. சிலதெல்லாம் முனிசிபல் லெவல் பார்ட்டி, அதெல்லாம் நேஷனல் லெவல் பார்ட்டின்னு கிளைம் பண்ணிட்டு இருக்காங்க. என் ஃப்ரெண்டு தேவிலால்னு ஒருத்தர் இருந்தார், நீங்கள் பேரை கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு தெரியல. ஹரியானாவில் அவர் சீஃப் மினிஸ்டர் இருந்தார், ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு எனக்கு. அவரோடு நான் ஹரியானா பூரா சுற்றி இருக்கேன். அப்போது ஒரு நாள் சொல்லுவார், 4 பார்ட்டி மெர்ஜாக போகிறாங்க, அதில் உன்னிகிருஷ்ணன் ஒருத்தர் கேரளா பார்ட்டி, அது ஆட்டோ பார்ட்டி அப்படின்னு சொல்லுவார். அந்த பார்ட்டி மெம்பர் பூரா ஒரு ஆட்டோவில் வந்துடலாமா, இது பஸ் பார்ட்டி அப்படிம்பார். இந்த பார்ட்டி மெம்பர் பூரா பஸ்ஸில் வந்துடலாம், இவன்லாம் என்னோட மெர்ஜாக போகிறானா அப்படிம்பார். அதுபோல் இந்த சின்ன சின்ன பார்ட்டி, அது ஒரு லெட்டர் ஹெட்டு. இது பார்த்தீங்களா விசிட்டிங் கார்டு. தமிழ்நாட்டில் உங்களுக்கு எத்தனை பொலிட்டிக்கல் பார்ட்டி இருக்குன்னு தெரியுமா? உங்களுக்கு ஒரு 250 பொலிட்டிக்கல் பார்ட்டி இருக்குது. அம்பேத்கர் பேர்லேயே ஒரு 100 பார்ட்டி இருக்குது. அதனால் இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டியை எப்படி டிசிப்ளின் பண்ணி பங்குபட்டு அதை எந்தெந்த லெவலில், எது ஸ்டேட் பார்ட்டி, எது முனிசிபல் பார்ட்டி, எப்படி நேஷனல் பார்ட்டி, எது ரீஜனல் பார்ட்டி, இப்படியெல்லாம் பாகுபாடு செய்து அரசாங்கத்தின் மூலமாக எலெக்ஷன் நடத்துறதுக்கு இந்த எத்தனையோ டெலிவிஷன் இருக்குது, அவங்களெல்லாம் இதுக்கு நேரம் கொடுக்கணும். இந்த எலெக்ஷன் மோடையே மாற்றணும். அதை தான் நம்ம பிரதம மந்திரி கூறியிருக்கார். அரசாங்கத்தின் மூலமாக ஜனநாயகத்தை தழைக்க வைப்பதற்காக இது மாதிரி இந்த செலவு செய்யும் பொறுப்பு அரசாங்கம் ஏற்க வேண்டும் என்று அது ரொம்ப சீரியஸாக அதை பற்றி நாம் யோசனை பண்ணணும்னு நினைக்கிறேன். It is reported that there has been a spurt in bank deposit of over 3 lakh crores in the last fortnight of September 2016. Has it been probed into, and if so, whether the government can come out with details?
ஆகஸ்ட் 2014 ஆகஸ்ட் 2015 வரலும் 9 lakh crores have been deposited, 9.2 lakh crores. அதே கரஸ்பாண்டிங் பீரியடில் ஆகஸ்ட் 2008 to 2015 to ஆகஸ்ட் 2016 பார்த்தீங்கன்னா 8 lakh crores தான். There has been a shortfall in deposits which have come, and it has also been noted that there has been a huge release of funds by the pay commission which has also gone into it. ஒன்று மாத்திரம் சொல்கிறேன், இது மாதிரி தப்பிச்சு போட்டிருந்தா யாரும் தப்பிக்க முடியாது. ஸோ அதை பற்றி ஒரி பண்ண தேவையில்லை. ரொம்ப அரவிந்த் கெஜ்ரிவாலையும் ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கூடாது. According to RBI, 60% of 14 lakh crores has been deposited in the banking system already. How much more do you expect will come by 31st December? And if more than 80% comes back into the system, can this exercise be termed as fruitful? இந்த 16 லட்சம் கோடி ரூபா திரும்ப வந்தாலும் இது சக்ஸஸ் தான். ஏன்னா இந்த பிளாக் மணி ஒயிட் மணி ஆகிறதுங்கிறது உண்மை. இல்லைன்னா இது அன்ரெக்கார்டட் அன்மானிட்டர்ட் மணியாக இருக்கும். அதனால் இந்த பணம் பூரா பேங்கிங் சிஸ்டத்தில் வருவதே ஒரு பெரிய ஒரு முக்கியமான விஷயம். ரெண்டாவது, இந்த பணம் பிளாக் வெல்த்தை இனிமேல் சப்போர்ட் பண்ணுறது கஷ்டம். பிளாக் கேஷ் சப்போர்ட்ஸ் பிளாக் வெல்த். அது நிற்க வேண்டும் என்றால் இந்த கேஷ் பேங்கிங் சிஸ்டம்குள்ளே வந்த விட்டு இது ரெக்கார்டட் கேஷ் ஆகிவிடுது. யார் பேரில் இந்த கேஷ் இருக்குது, அது பினாமியாக இருந்தால் கூட அவன் பேரில் இருக்குங்கிறது ஆகிடுறது இல்லையா? அதனால் இது ஃபஸ்ட்டு. ரெண்டாவது, எந்த அளவுக்கு இதில் கேஷ் டெபாசிட் ஆகலையோ அந்த அளவுக்கு ரிசர்வ் பேங்க் கையில் மானிட்டரி சர்ப்ளஸ் ஆகும். அது 1 லட்சம் கோடியா 2 லட்சம் கோடியா 3 லட்சம் கோடியா தெரியாது. இது எத்தனை இது வரைக்கும் பேர்ன் பண்ணியிருக்காங்க, எத்தனை தூக்கு குப்பையில் போட்டிருக்காங்கங்கிறதுக்கும் கணக்கு இல்லை இது வரைக்கும். அதனால் கடைசி நாள் வரைக்கும் எந்த அளவுக்கு பணம் வங்கி உள்ள வர முடியும், எந்த அளவுக்கு இதில் வரி பணம் கிடைக்கும் அப்படிங்கிறது கடைசி வரைக்கும் தெரியாது. யார் யார் எந்தெந்த மூலமாக தன்னுடைய கருப்பு பணத்தை இது உள்ளே போட்டு அதை சரியாக பண்ணணும்னு அதுக்கும் நிறைய சார்ட்டர்ட் அக்கௌண்ட்லாம் இருக்காங்களே, அதெல்லாம் முயற்சி எல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் தான் கவர்மெண்ட்டுக்கே புரியும் என்ன விஷயம்னு சொல்லி. 2.5 lakhs withdrawal allowed for weddings. I mean, this is slightly strongly worded, so I'll reduce the intensity. Can marriages be performed for 2.5 lakhs today? நான் இது முதல்ல வந்த உடனே ஒரு ட்வீட் அனுப்பிச்சிருந்தேன். 2 பேர் அக்ரி பண்ணிட்டாக்கா அவங்க 500 ரூபா நோட்லேயும் 1000 ரூபா நோட்லேயும் இன்றைக்கும் டிரான்சாக்ஷன் பண்ண முடியும். ஏன்னா 2,80,000 ரூபாயை ஒரு ஆள் பேரில் டெபாசிட் பண்ண முடியும்னாக்க, அதுவும் டிசம்பர் 31 வரைக்கும் அந்த பணத்தை நீங்கள் அக்செப்ட் பண்ணுறதுல ப்ராப்ளமே கிடையாது. எனக்கு தெரிஞ்ச ஒரு கேஸ், ஒரு அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு 42 லட்சம் ரூபா பணம் அவங்க சம்பாதிச்சு இந்த கல்யாணத்தை பண்ணணும் பொண்ணுக்காகன்னு இது வந்த உடனே அவங்க என்ன பண்ணுறதுன்னே புரியல. அப்போ இந்த 2.5 lakh ரூல் வந்த உடனே நான் சொன்னேன், நீங்கள் ஒரு 10-20 பேரை பிடிங்கோ, இந்த பணத்தை எல்லார் பேர்லேயும் போட்டு உங்கள் பொண்ணு கல்யாணத்தை நடத்துங்கன்னு. அது நடக்கத்தான் நடக்கிறது. அதாவது இந்த மாதிரி பிரச்சனை வரும்பொழுது இதில் எப்படி புத்திசாலித்தனமாக வெளியில் வருதுன்னு யோஜனை பண்ணமே தவிர, ஐயோ இது வந்து விட்டுதே இதனால் இந்த அரசாங்கம் செய்தது தவறுன்னு சொல்கிறதுல அர்த்தம் கிடையாது. இன்னும் சொல்கிறேன், கிட்டத்தட்ட 1 லட்சம் ரியல் எஸ்டேட் டிரான்சாக்ஷனில் நம்பர் 2 மணி ஹஸ் எக்ஸ்சேஞ்ச் ஹேண்ட்ஸ். அவன் என்ன பண்ணுறதுன்னே தெரில, இந்த டிரான்சாக்ஷனை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறதுன்னே தெரில. இது மாதிரி கேஸ் எல்லாம் கூட வந்திருக்கு. அதில் ஏதாவது கொஞ்சம் நாம் கருணை காட்ட முடியுமா? அதில் what is the parameter that will define India's growth in the coming years? GDP, employment or anything else? ஜிடிபியை ஒரு அப்சல்யூட் நம்பராக நாம் பார்க்குறது தவறு அப்படிங்கிறத 2004க்கு அப்புறம் அந்த ஜிடிபி growth இருக்க அது எந்த அளவுக்கு மிஸ்லீடிங்காக இருந்திருக்கு, நமக்கு பெரிய மாயை உருவாக்கி இருக்குது. இதுதான் உத்தமம்னு எப்படி நாம் ஏமாந்துட்டோம் அப்படிங்கிறது எல்லோருக்குமே தெரியும். ஆனால் இதை பற்றி பேசுகிறதுக்கு கூட யாரும் தயாரில்லை. அதாவது எந்த பேப்பரும் கூட எழுதலை, எங்கேயோ ஒரு இங்கேயும் அங்கேயுமா ஒரு அளவுக்கு எழுதியிருக்காங்களே தவிர நமக்கு ஜாப்ஸ் இல்லை, கிரியேட் ஆகலைன்னு. இப்போ நரேந்திர மோடி வந்த அப்புறம் வேர் ஆர் ஜாப்ஸ் மிஸ்டர் மோடின்லாம் ஆர்டிக்கல் வருது. மன்மோகன் சிங் இருந்தபோது அது மாதிரி ஆர்டிக்கல்லாம் ஏன் எழுதுறது கிடையாது? ஏன்னா பொருளாதார நிபுணர் ஆச்சே, அவரை பற்றி எழுதக்கூடாதுங்கிறதுனால எழுதலை. ஆனால் உண்மை அதுதானே, அவரும் உங்களுக்கு உத்தியோகம் வளர்க்க முடியல, ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிரியேட் பண்ண முடியல, ரொம்ப குறைஞ்சது அவருடைய பீரியடில் தான். ஆனால் யாரும் எழுதலை. ஆனால் நரேந்திர மோடியை கேட்கலாம், ஏன்னா அவர் இந்த எந்த திசையில் நம்முடைய பொருளாதாரம் போய்கொண்டிருக்கிறதோ அந்த திசையில் போனால் நரேந்திர மோடியாக இருந்தாலும் இந்திரனாக இருந்தாலும் சந்திரனாக இருந்தாலும் வேலைவாய்ப்பு உருவாக்க முடியாது.
அந்த மாறுதல் பண்ணணுங்கிறதுக்காகத்தான் அவர் இந்த மாதிரி முடிவு எடுத்து இதை பண்ணியிருக்காரே தவிர, unless the growth shifts to real growth and not inflationary wealth effect growth, there cannot be jobs. அதுதான் இந்த டிமானிட்டைசேஷனுடைய தாத்பரியம். ஒரு உண்மையான எதிர்க்கட்சி என்பது என்ன வேலை செய்ய வேண்டும்? நிதிஷ்குமார் மாதிரி இருந்தாக்க நல்லபடியா இருக்கும். முதல்ல காங்கிரஸ் அப்படி ஆரம்பிச்சாங்க. எனக்கே ஒரு ஆச்சரியம், என்னடா இப்படி பண்றாங்க அப்படின்னு. நாங்கள் இதை வரவேற்கிறோம் ஆனா அப்படின்னு ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் இந்த வரவேற்கிறது முடிஞ்சு போச்சு, ஆனா தான். By making a cashless economy and formalizing all economic activity, are we not providing access to foreign banks, forces to control and handle our economy? Cashless economy is not possible. ஒரு சின்ன ஒரு ஸ்வீடன் மாதிரி நாட்டில் முடியுமே தவிர, அமெரிக்காவிலேயே ஒரு பெரிய அளவுக்கு கேஷ் டிரான்சாக்ஷன்ஸ் இருக்கத்தான் செய்யும். நம்ம நாட்டில் கேஷ்லெஸ் எக்கானமி வராது. மினிமம் கேஷ் எக்கானமி வர முடியும், நீடட் கேஷ் எக்கானமி வர முடியும், சர்ப்ளஸ் கேஷ் எக்கானமி அவாய்ட் பண்ண முடியும். அதுக்கு கண்ணும் கருத்துமாக ரிசர்வ் பேங்க்கு, கவர்மெண்ட்டு, டாக்ஸேஷன் அஃபிஷியல்ஸ், பேங்கர்ஸ் இதுக்கு முயற்சி பண்ணணும். இதுக்காக பாலிசி தேவை. அதெல்லாம் இல்லாத கண்மூடித்தனமாக கேஷ் எக்கானமி வளர வளர நம்ம எல்லாம் பார்த்து கொண்டு இருந்து விட்டு கேஷ்லெஸ் எக்கானமிக்கு போகணும்னா முடியாது. அதை பிரதம மந்திரியும் சொல்லியிருக்கார். கேஷ்லெஸ் எக்கானமி இஸ் நாட் பாசிபிள் ஓவர் நைட். கேஷ்லெஸ் எக்கானமி ஈவன் இன் அமெரிக்கா இட் இஸ் அ ட்ரீம். 7.5% ஆஃப் தி அமெரிக்கன் ஜிடிபி இஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் கேஷ். அதனால் இது நடக்காது. நாம் எதையுமே ப்ராக்டிக்கலாக பார்க்கணும். ரொம்ப ஐடியலாக இது நடக்கணும்னு நினச்சா முடியாது. இது எந்த கவர்மெண்ட்டாக இருந்தாலும், இந்த கவர்மெண்ட்டாக இருந்தாலும் அது ஒரு பெரிய கற்பனையை நாம் அதை நிரூபிக்க முடியும் அப்படின்னு நினைக்கிற தவறு. The time given up to 30th December 2016 to deposit demonetized currency seems to be longer, giving time to black money holders to devise various ways to launder their black money. Can't they reduce the window period now? இது முதல்ல கவர்மெண்ட் நோட் அச்சடித்த பிறகு தானே ரீமானிட்டைசேஷன் எந்த அளவுக்கு நடக்கிறதோ அந்த அளவுக்கு தானே டிமானிட்டைசேஷன் நடக்கும். This is one of the explicit reasons why our printing press capacity could not be enhanced. அதை என்ஹான்ஸ் பண்ணாலே இது எதுக்காக பண்ணுறாங்கங்கிற கேள்வி வந்துடும். அதனால் அதை பண்ண முடியல. அதை பண்ணாதனால இந்த ஒரு 50 நாள் அதிகமாக டைம் கொடுக்க வேண்டிய நெசசிட்டி வந்துடுது. இல்லை, இந்த நவம்பர் 30 முடிச்சிருக்கலாமே, இதை முடிக்க முடியாது. ஏனென்றால் அந்த அளவுக்கு நோட்டு தயாரிப்பதற்கு நம்மக்கிட்ட கெப்பாசிட்டி போகலை. Who are the experts and economists who are behind the Prime Minister in taking this historic decision? எக்கானமிஸ்ட் யாரும் இல்லைன்னு நினைக்கிறேன். எந்த எக்கானமிஸ்ட்டும் இந்த மாதிரி ஒரு முடிவை எடுத்து அரசாங்கத்துக்கு ஆலோசனை கூறக்கூடியவங்க யாரும் கிடையாது. எக்கனாமிக்ஸ் தெரியாதவங்க தான் இதை பண்ணியிருக்க முடியும். ஏன்னா எக்கனாமிக்ஸ் தெரிஞ்சவங்களாக இருந்தால் இதெல்லாம் பண்ணிடாதீங்க, இப்படியே போகட்டும், இல்லைன்னா ஆபத்து வந்துடும் சொல்லுவாங்களே தவிர ஆபத்தை தடுக்கிற ஒரு பொருளாதார நிபுணரையும் நான் பார்க்கல இது வரைக்கும். The interaction between RBI and the government, is this going to change now? இப்போதான் ஆரம்பிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் இன்ட்ராக்ஷன்லாம் ஒன்றும் நடந்ததா தெரியல. அவர் வாரம் லெக்சர் கொடுப்பார் முன்னால் இருந்தவர். அது காரணம் என்னன்னா, அவருக்கு இந்த நாட்டை பற்றி தெரியாது. வெளிநாட்டிலேருந்து இந்த நாட்டை புரிஞ்சிக்க முடியாதுங்கிறதுக்கு மகாத்மா காந்தி நம்ம நாட்டுக்கு வந்த உடனே அவர் கோகலே அவர் அழைத்தார். அழைத்து கூறினார், அப்பா நீ ரொம்ப நாளைக்கு வெளிநாட்டில் இருந்திருக்க, இந்த நாட்டை பற்றி உனக்கு தெரியாது, ஒரு வருஷம் இந்த நாட்டை சுற்றி பாரு, பார்த்த பிறகு நீ என்ன பண்ணணும்னு யோசனை பண்ணு, அது வரைக்கும் வாயை திறக்காதன்னு சொன்னார். மகாத்மா காந்தி கோட்டு சூட்டெல்லாம் போட்டுட்டு இந்த ஊரை சுற்றி வந்துட்டு கடைசியில் வெறும் முண்டு கட்டிட்டார். காரணம் என்னவென்றால், இந்த நாடு என்னன்னு புரிஞ்சதுனால அவருடைய உடை மாறியது, நடை மாறியது, பேச்சு மாறியது, சிந்தனை மாறியது. கோட்டு போட்டுட்ட மகாத்மா காந்தி இந்த நாட்டை ஆண்டு இருக்கவே முடியாது. எல்லாருடைய மனதிற்கு ஆட்சி அவர் பண்ண முடிஞ்சதுக்கு காரணமே அவர் இந்த கோட்டையும் சூட்டையும் எடுத்து போட்டது தான் காரணம். இந்த நாட்டை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இந்த நாட்டை சுற்றி பார்ப்பதை தவிர வேறு வழி கிடையாது. என்னுடைய அனுபவம் அதுதான்.
இந்த உலகமயமாக்குதல் தாராளமயமாக்குதல் கொள்கை ஒரு பெரிய சுனாமி போல் வந்தபோது நானும் அந்த முடிவை தான் பண்ணேன். இந்த நாட்டில் பெரிய பெரிய உத்தியோகஸ்தர்கள், பெரிய பெரிய குரூப்ஸ்க்கெல்லாம் நான் அட்வைசராக இருந்திருக்கேன், நண்பராக இருந்திருக்கேன். அவங்களுக்கு என்ன, இது ஒரு சுனாமி போல் வந்தது, எப்படி தடுப்பது, எப்படி சமாளிப்பது என்பது அவங்களுக்கு தெரியல. அப்போது யாருக்கு இப்படித்தான் செய்ய வேண்டும் என்கிற எண்ணமே இல்லை, எங்கே பார்த்தாலும் ஒரே குழப்பம். அப்போ நான் முடிவு பண்ணேன், இந்த நாட்டை சுற்றி பார்ப்பது, மகாத்மா காந்தி எப்படி பண்ணாரோ அது மாதிரி நாம் பண்ணி பார்க்கலாம், அனுபவமாவது படலாம். அது மூலமாக ஒரு பெரிய ஒரு விளைவு ஏற்படுகிறதோ இல்லையோ, அதன் மூலமாக ஒரு தீர்வு காண முடிகிறதோ இல்லையோ, நாம் நாட்டை சுற்றி பார்க்கலாம் என்று நான் முதல்ல ஆரம்பித்தது பஞ்சாபில். எந்த இடத்துல ஆங்கிலம் குறைவாக தெரியுமோ, எந்த இடத்துல வளம் அதிகமாக இருக்கிறதோ, எந்த இடத்துல விவசாயம் அதிகமாக இருக்கிறது, அதே சமயத்தில் தொழில்கள் அதிகமாக இருக்கிறதோ அந்த இடத்த போய் பார்க்க வேண்டும் என்று லூதியானா, பட்டாலா, அம்ரிட்சர், அங்கேருந்து ராஜ்கோட், ஜாம்நகர், மோர்பி, அங்கேருந்து தூத்துக்குடி வரைக்கும் கிட்டத்தட்ட 3 வருடம் 42 இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டரில் நேர போய் நான் அதை பார்த்த பிறகு இந்த நாட்டினுடைய பொருளாதார நிபுணர்களுக்கும் இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்துக்கும் சம்பந்தமே இல்லைன்னு எனக்கு அப்போ தான் தெரியும். I think, we have a large number of questions, but then I've distilled. தமிழ் ஏதாவது கேள்வி யாரும் கொடுக்கல? ஒருத்தர் தான் வந்தது, நான் படித்தேன். நான் தமிழில் வந்தது. ஆமாம். கேள்வி பதில் தமிழில் கூறுவதற்கு காரணம் என்னவென்றால், பல பேர் இது ஆங்கிலத்தில் மாத்திரம் பேசாதீங்க, அதுவும் துக்ளக்லேருந்து ஒரு கமாண்டே வந்தது எனக்கு, சார் நீங்கள் தமிழில் தான் சார் பேசணும் இன்னைக்கு. நான் சொன்னேன், நிறைய பேர் ஆங்கிலத்தில் பேசினா தான் சந்தோஷப்படுவாங்க, ஆங்கிலத்தில் பேசலைன்னா இவனுக்கு பொருளாதாரமே தெரியாதோன்னு கூட நினைப்பாங்க. அதனால் இது ஆங்கிலத்தில் பேசி முதல்ல என்னுடைய பொருளாதாரத்தை பற்றி எனக்கு பேச தெரியும்னு நிரூபித்து விட்டு கேள்வி பதில் மாத்திரம் தமிழில் கூறலாம் என்று நினச்சேன். ஏன்னா நம்ம நாட்டில் இங்கிலீஷில் பேசலைன்னா அவன் அறிவாளியே கிடையாது. அவன் இங்கிலீஷில் பேசினா மடையனாக இருந்தால் கூட நான் அறிவாளின்னு ஒத்து பண்ணான். அது நம்முடைய. அதனால் தமிழில் யாராவது கேள்வி கேட்டிருந்தா சந்தோஷம். துக்ளக்கில் கூட கேள்வி கேட்கல, ஏன்னு தெரியல. இங்கேருந்து கம்ப்ளைண்ட் எனியோ, துக்ளக்கில் தான் இன்னும் 2 ஆர்டிக்கிள் எழுத போகிறேனே. அதனால் இந்த அளவுக்கு பொறுமையாக இருந்து, நீங்கள் எல்லோரும் உங்கள் மனதில் ஒரு கவலை இருக்கிறதால தான், உங்கள் சொந்த கவலையில் நீங்கள் வரலை, இந்த நாட்டை பற்றிய கவலையில் தான் இங்கே வந்திருக்கீங்க. நான் எப்போவுமே சொல்லுவேன், ஒருத்தர் கவலைப்படுறார் அப்படின்னா, அதாவது தன் விஷயத்துக்கு இல்லாத பொது விஷயத்துக்காக கவலைப்படுறாருன்னா அந்த நாட்டில் ஜீவன் இருக்குன்னு அர்த்தம். ரெண்டாவது என்னென்னா, அந்த கவலைப்படுறவன் தனியாக உட்காந்து கவலைப்பட்டான்னு வச்சுங்க, அவன் தள்ள கை வச்சிருந்து வேறு வழியே இல்லைன்னு நினைப்பான். கவலைப்படுபவர்களை இணைக்க வேண்டும். எல்லா கவலைப்படுறவனையும் சேர்த்து இணைச்சிட்டா அந்த கவலையே, அந்த பலவீனமே பலமாக மாறிவிடும். எல்லோரையும் இணைக்கணும், கவலைப்படுறவங்க எல்லோரையும் இணைக்கணும். இதை தான் தலைவர்கள் செய்யணும், ஆன்மீகவாதிகள் செய்யணும், அறிவுஜீவிகள் செய்யணும், பத்திரிகைகள் செய்யணும். ஆனால் நம்ம நாட்டில் இந்த பத்திரிகைகள் பண்ணுற அட்டகாசம் இருக்குது. ஒரு பத்திரிக்கையில் 5 ஃபோட்டோ, இந்த ஏடிஎம் க்ளோஸ்டு, இந்த ஏடிஎம் க்ளோஸ்டு, இந்த ஏடிஎம் க்ளோஸ்டு, இந்த ஏடிஎம் க்ளோஸ்டு, லூதியானாவில் க்ளோஸ்டு, அப்புறம் இதில் டெல்லியில் க்ளோஸ்டு, தூத்துக்குடியில் க்ளோஸ்டு. நான் சொன்னேன், எத்தனை ஏடிஎம் திறந்துருக்குன்னு போட்டிங்களான்னு கேட்டேன். அது எப்படின்னா, அவங்க சைக்காலஜி அப்படி. ஒரு நாய் மனுஷனை கடிக்கும், பல இடத்துல கடிக்கும். யாராவது நியூஸ் பார்த்துருக்கீங்களோ? நாய் மனுஷனை கடிக்கிறது நியூஸ் போட மாட்டான். மனுஷன் நாயை கடிச்சிடும். ஒரு பைத்தியக்கார நாயை கடிச்சிட்டான்னு வச்சுங்க, அதை பெருசாக போடுவான். சென்னையில் மனிதன் நாயை கடித்தான். அதை பார்த்து எவனா அது கோயம்புத்தூரில் கடிச்சானா கோயம்புத்தூர்லேயும் கடிச்சிருக்கான். அடுத்தது மதுரையில் கடிச்சான்னா மதுரையிலையும் கடிச்சிருக்கான். அப்புறம் திருச்சியிலையும் கடிச்சிருக்கான். அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து நமக்கு என்ன தோணும், நாயெல்லாம் கடிக்கிறது நிறுத்திடுத்து, மனுஷன் தான் ஆரம்பிச்சிருக்காங்க. திஸ் இஸ் கால்ட் anecdotal நியூஸ். இந்த anecdotal நியூஸை ஒரு மாடலாக இதுதான் லைஃப் ஸ்டைல்னே மாற்றிடுறாங்க பேப்பரில். இது ஒரு பெரிய ஒரு தவறான விஷயம். மக்களும் அதை புரிந்து கொள்ள வேண்டும். மீடியா இதில் பாசிட்டிவ் ரோல் ப்ளே பண்ணியிருக்கணும். அவங்களும் எக்ஸைட்மெண்ட்டில் மாட்டிக்கொண்டு இதை பற்றி ஜனங்களுக்கு கவலையையும் ஒரு தவறான கருத்தையும் குழப்பத்தையும் உபயோகப்படுத்தினது ஒரு பெரிய தவறு. இந்த மாதிரி ஒரு முக்கியமான முடிவில் யாருக்கும் இதில் சொந்த லாபம் இருக்க முடியாது. இந்த முடிவெடுத்தவங்க யாருக்கும் சொந்த லாபம் இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதனால்
இதிலேருந்து மாற்று சிந்தனையை நாம் உருவாக்க வேண்டும் என்றால் இது போன்ற முயற்சிகள் இவ்வளவு பேரை இணைத்து ஒரு ஒட்டுமொத்தமாக ஒரு சிந்தனையை கொடுத்துருக்கோம். இதை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அவசியம் இல்லை. இது யோசிக்க வேண்டிய அவசியம். இது சரியா தப்பா என்று நிர்ணயம் செய்யக்கூடிய திறமை உங்களுக்கு இருக்குது, அனுபவம் உங்களுக்கு இருக்குது. பல பேர்கிட்ட இதை பற்றி பேசணும். இந்த கருத்தை உருவாக்குகிற இந்த முறை, லக்ஷ்மிபுரம் எங்கமென்ஸ் அசோசியேஷன் ஒரு 500 பேர் கூடுவாங்க, 200 பேர் கூடுவாங்க. அது மூலமாக பெரிய கருத்துகள் உருவாகும். அதுக்கப்புறம் விஜில் என்கிற ஒரு அமைப்பு இருந்தது, அது மறைந்து விட்டது. அது போன்ற பொதுக்கருத்தை உருவாக்குகிற அமைப்புகள் தேவை. சுயநலமில்லாத இந்த வேலையை செய்கிறவங்க தேவை. இந்த கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளும் அந்த முறை இருக்கணும். அதுக்காக நேரம் செலவழிக்கணும். டிவி எதிர உட்கார்வதை குறைக்க வேண்டும். நியூஸ் பேப்பர் படிப்பதை அதிகப்படுத்த வேண்டும். அந்த நியூஸ் பேப்பரை செலிப்ரேட் பண்ணுவதற்காக இல்லை, அதில் என்ன தப்பு எழுதியிருக்கிறது கண்டுபிடிப்பதற்காக இந்த கேண்டு ஒரு பத்திரிகை சம்பந்தப்பட்ட நான் இதை பேசுகிறேன் என்றால் என் மனதில் எந்த அளவுக்கு வேதனை இருக்கிறது என்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எல்லோருக்கும் என்னுடைய நமஸ்காரம், வணக்கம்.